கல்யாணத்துக்கு முன்ன நாங்க தான் அவனுக்கு வேலை செஞ்சோம். இப்ப அவங்க பொண்டாட்டி எழுப்புறத்துல காலையில 6 மணிக்கு வேலைக்கு போவாரு அவரு. அப்ப அவரு வேலைக்கு போகும்போது நான் ஏஞ்சிக்கணும், எங்க வீட்டுக்காரர் ஏஞ்சிக்கணும், என் பொண்ணு ஏஞ்சிக்கணும். ஏஞ்சி அவருக்கு நாஸ்டா பண்ணுறதுனா, சப்பாத்தி பண்ணுறதுனா, டிஃபின் கட்டுறதுனா, ஷூ கூட தொடச்சி வைக்குவோம். இப்ப அவரு எவ்வளவு மணிக்கு ஏஞ்சி போறாருன்னு தெரியாது. போகும்போது கொஞ்சம் ஆட்டிட்டு போவார்மா, போயிட்டு வர, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் தொண்டை அவருக்கு கிச்சின்னு ஆயினுக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்றாங்க டாக்டர். சுடு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்ல. நானும் செய்யறது இல்ல. ஏன் செய்யணும்? பொண்டாட்டி வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கின. நாங்க பார்த்த பொண்ணு விட்டுட்டு உன் இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ணு வந்த. அன்பையே எங்களுக்கு நடக்குது. நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க? ஆமா சார், நான் கீழே இருக்கிறேன், அவங்க மேல இருக்கேன். ஆனாலும் பையன் போற பார்த்து அப்படியே உட்காந்துப்பீங்க? அப்படியே பார்த்து நான் காணுக்குவேன். ஏன்பா சாப்பிட்டியா அப்படின்னு. ஆனா இந்த அம்மா பாக்கும்போது இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரி மாட்டினடா பம்பர கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் சார். ஆனா அது லவ் பண்ணிருந்து தப்பு இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், லவ் பண்ணிட்டேன், அனுபவிக்கணும் இல்லீங்களா? அதுக்கு தான் அனுபவிச்சுக்கிறேன் சார். அன்பை ராஜா, அன்பை உன்ன இருக்குது இல்ல. இந்த வாரம் சாக்ஸ் கசுக்குன்னா அடுத்த வாரத்தை கசுக்கி வைக்குவான். இருந்தாலும் உங்க பையன் சொல்றான், நீங்க தான் உங்க மருமகளுக்கு புத்திமதி சொல்லி இப்படி இருக்காதுமா, ஃபேமிலி இப்படிதான் இருக்கும், நீ ரன் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இதெல்லாம் சொல்லலாம் தானே சார்? இங்க ஒத்துன்னு போயிடுவாங்க, மேல போயிட்டு அவர் படுக்கணும் இல்லையா? அங்க தலை வச்சு விடுவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றது? தலைக்காணிக்குள்ள பூரா ஏறிடும் காதுல.